அனைவருக்கும் அன்பான பணிவான வணக்கங்கள். அரசு உயர்நிலைப்பள்ளி இருஞ்சிறை புதிய கட்டிட திறப்பு விழாவின் நிகழ்ச்சியாக முதலில் தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமன திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதடும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் எனது மரியாதைக்குரிய பணிவான வணக்கங்கள். நமது இருஞ்சிறை கிராமத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் இருஞ்சிறை கிராம மக்களின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளி உருவாவதற்கு அமைச்சர் அவர்களின் மறைமுக வேலைகள், அதற்கான ஆதரவை இந்த நேரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் எத்தனை முறை பள்ளி அமைவதை பற்றி அவரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் உடனடியாக அது குறித்து எனக்கு பதில் கிடைத்தது. ஒரு முறை கூட இவர் இவ்வளவு தூரம் தொந்தரவு பண்ணுகிறாரே என்று அவர் அமைச்சர் நினைத்ததில்லை. மிகவும் விருப்பப்பட்டு மிகவும் ஆசைப்பட்டு அன்போடு இந்த விழாவில் அவர் கலந்து கொள்ள வந்திருக்கின்றார். வந்தவுடன் அவரிடம் நான் வைத்த கோரிக்கை, இந்த பள்ளியின் சுற்றுச்சுவரை கட்டித்தரும்படி கேட்டேன். அதற்கு அமைச்சர் ஒத்துக்கொண்டுள்ளார். உங்களது நன்றியை கரகோஷத்தின் மூலம் அவருக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அவர் என்னிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த கோவிலை எடுத்து பழமை மாறாமல் செய்து கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். நான் உங்கள் முன் அவரது கோரிக்கை, எனது கோரிக்கை எப்படி அவர் ஏற்றாரோ அதே போன்று அவரது கோரிக்கையும் நான் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சோ இந்த கோவில் பழமை மாறாமல் எடுத்து செய்யப்படும் என்று நான் அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சார்பாக இந்த பொன்னாடையை அமைச்சருக்கு அணிவிப்பதற்கு அமைச்சர் அனுமதி கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட ஆட்சித்தலைவர் சண்முகம் அவர்களுக்கு ஜெகமதி கல்வி அறக்கட்டளை அறங்காவலர் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமை உரையாற்றுவார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, அன்பு நண்பர் தீனதயாளன் அவர்களே, அருமை சகோதரி மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் தமிழ்செல்வி அவர்களே, ஊராட்சி தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி பஞ்சவர்ணம் அவர்களே, ஏனைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே, அன்பு தோழர்களே, அருமை சகோதரிகளை பணிவார்ந்த வணக்கம். நெஞ்சிலே நிழலாடி நினைவிலே வரவாடி ஆளா போய்ந்து அருகன விழுந்து நிற்கின்ற அற்புதமான வரிகளை அசை போடுவதில் என்றுமே ஒரு சுகம். வார்த்தைகளை எண்ணி பார்த்து எண்ணங்களில் அதை துவைத்து எடுத்து நாம் பேசுவதில்லை. தாராளமாக அது இட்டி குதித்து தமிழிலிருந்து எடுத்தாலும் என்று இறைஞ்சுவதால் அப்போது வருகின்ற வார்த்தைகளை அப்படியே பேசினாலும் நேற்று நினைத்த நேற்று பேசிய வார்த்தைகள் இன்றும் எனக்கு சுகமளிப்பதால் அதை திரும்ப சொல்லிவிடலாம் என்றே எண்ணுகின்றேன். நமது அமைச்சர் பெருமகனாரை போன்ற ஒரு அற்புதமான மாமனிதரை நான் இதுகாரும் வாழ்க்கையிலே கண்டதில்லை. ஏனெனில் எங்களை எல்லாம் நாங்கள் அவர் அவ்வளவு அருகாமையில் வைத்துக் கொள்வதை பெரிதென எண்ணுகின்ற நேரத்திலே அங்கீகரிப்பதே, அனுசரித்து போவதே, அரவணைத்து இருப்பதே ஒரு பெரிய பாக்கியம் என்று நினைக்கிறதுல எங்களை எல்லாம் அலங்கரிச்சு பார்க்கறத ஒரு பெரிய அந்த மனோபாவம் யாருக்கு அமையும்? சோ நாங்களே பாக்கியவான்கள் என்றுதான் எண்ணிக்கொள்கின்றோம்.
சோ இன்று இந்த இருஞ்சிறையிலே பெருமக்களின் இதய பெருஞ்சிறையிலே சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற அத்தகைய மாமனிதர் நமது மாவட்டத்திற்கு ஆற்றிய பெரும்பணிகளை இன்னும் எல்லாம் நெஞ்சம் இன்பம் கொள்கிறது, கழிகின்றது, பேரு வாங்கி கொள்கின்றது, பெருமகிழ்ச்சி கொள்கிறது, பூரிப்படைகிறது, புலாங்கிதம் கொள்கின்றது. அத்தகைய ஒரு மாமனிதர். அவரை இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு வருத்தம் உண்டு. நான் அவருக்கு வருமுன் வந்திருக்க வேண்டிய சற்று தாமதமா வந்து விட்டேன் என்ற ஒரு பெரிய மன உறுத்தலோடு வந்தேன். அந்த அரவணைப்பிலே நெஞ்சம் நெகிழ்ந்து நிறைந்து போனேன். அவ்வளவு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அந்த பெருமகனாரின் அருகே உறுதுணையாக இருந்து நன்றி கூறுவதும், போற்றி வணங்குவதும், பின்பற்றுவதும், அடிதொட்டி செல்வதும், ஏற்றி வணங்குவதுமே நமது கடமையாக இன்று இருக்கிறது என்று உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்து வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் விழா பேருரையாற்றுவார்கள். அன்பார்ந்த நம்முடைய இருஞ்சிறை கிராமத்தில் தமிழக அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறையினுடைய சார்பாக நபார்டு வங்கியினுடைய உதவியோடு புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய 10 வகுப்பறைகள் மற்றும் அறிவியல் ஆய்வகங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியிருக்கக்கூடிய இந்த பள்ளி கட்டட திறப்பு விழா நிகழ்விற்கு தலைமையேற்று நமக்கும் இந்த பகுதிக்கும் இந்த பள்ளிக்கும் ஒரு பெரும் பெருமையை சேர்த்திருக்கக்கூடியவரும் அவருடைய வாழ்த்துறையின் மூலமாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளுக்கு தகுதி உடையவனாக என்னை எதிர்காலத்திலேனும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வினை என்னுள் தோற்றுவித்திருக்கக்கூடியவருமான அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் முனைவர் திரு சண்முகம் ஐஏஎஸ் அவர்களே, வரவேற்பை நல்கியிருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மதிப்பிற்குரிய திரு பாண்டி அவர்களே, இந்த பள்ளிக்கூடம் மிக சிறப்பாக உருவாவதற்கு நிலம் கொடை கொடுத்து ஒல்லும் வகையெல்லாம் இந்த கட்டிடம் எளிதுற எழுப்பிடுவதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்திருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய மைந்தர், ஜெகமதி கல்வி அறக்கட்டளையினுடைய அரங்காவலர், என்னுடைய கெழுதகை நண்பர் மதிப்பிற்குரிய அருமை அண்ணன் தீனதயாள பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வாழ்த்துறை நல்கியிருக்கக்கூடிய மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய துணைத் தலைவர் திருமதி தமிழ்செல்வி அவர்களே, நரிக்குடி ஊராட்சி ஒன்றிய குழுவின் தலைவர் திருமதி சுந்தரி தங்கபாண்டியன் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழுவின் உறுப்பினர் அண்ணன் பாப்பா போஸ் அவர்களே, இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவி மதிப்பிற்குரிய திருமதி பஞ்சவர்ண முருகேசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய புலவர் நடராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இருஞ்சிறை கிராமம் மட்டுமன்றி இந்த பகுதியிலே பல்வேறு கிராமங்களிலிருந்தும் இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அருமை பெரியோர்களே, குறிப்பாக இருஞ்சிறை வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை அண்ணன் தீனதயாள பாண்டியர்களுடைய அன்பு உற்றார் உறவினர்களே, கழக முன்னோடிகளே, தோழமை கட்சியின் நண்பர்களே, அரசின் அலுவலர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இருகரம் கூப்பிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இருஞ்சிறை என்கின்ற சின்னஞ்சிறிய கிராமத்திலே ஒரு பள்ளி எழுப்பப்படுகிறது, அந்த பள்ளிக்காக அழகான கட்டிடம் எழுப்பப்படுகிறது என்று சொன்னவுடன் தன்னுடைய பல்வேறு அலுவலர்களுக்கு மத்தியிலும் விருதுநகரிலிருந்து ஓடோடி வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நான் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னும் குறிப்பாக நான் நன்றி தெரிவிக்க வேண்டிய இன்னொரு